நாங்க அங்கே ராஜஸ்தான்ல அவார்டு வாங்கியிருக்கோம். ராஜஸ்தான் என்ன அவார்டு வாங்குனீங்க? ராஜஸ்தான்ல அங்கே பீகார் இருக்குல்ல, பீகார். ஆமா ஆமா. அது பீகார் பக்கத்துல ஒரு அவார்டு விக்குது. அவார்டு விக்குது. அந்த அவார்டு நாங்க செஞ்சிருக்கோம். செஞ்சிருக்கீங்களா? ஆமா. 10 ரூபாய்க்கு செஞ்சிருக்கோம். 10 ரூபாய்க்கு செஞ்சிருக்கீங்களா? 10 ரூபாய். 10 ரூபாய்க்கு செஞ்சறாங்க அவார்டு. 5 ரூபாய்க்கு செய்வேன் நான். 5 ரூபாய்க்கு செய்வீங்களா? இந்த இருக்கார் பாத்தீங்களா, அவர் சித்தப்பா. அவர் 2 ரூபாய்க்கு செய்வார். 2 ரூபாய்க்கு செய்வாரா? ஆமா. 2 ரூபாய்க்கு அவார்டு செஞ்சு யாருக்கு ஃப்ரீயா செய்யறதுக்கு ஆள் வருது. சாப்பாடு மட்டும் இருந்தா கொடுங்க, பரவாயில்ல. அப்படியா? பரவாயில்ல பரவாயில்ல. இப்படி போனா என்னங்க ஆகுதுங்க? அப்புறம் என்ன ஆகுனா அது நீ யோசி. என்ன தம்பி, இவர் இது என்னது, இது இவர் என்ன வேலை பார்க்குறாங்க, அவங்களாம் என்ன வேலை பார்க்குறாங்க? அவார்ட் ஃபங்க்ஷன் ஹோஸ்ட். நான் பண்ணட்டுமா? நீங்க எவ்வளோ வாங்குறீங்க? நீங்க எவ்வளோ வாங்குறீங்க சார்? நாங்க வந்து 12 ரூபீஸ் தான் சார். 12 ரூபா தான் சார் வாங்குறோம். 12னா 12 லட்சம் கேட்குறாங்க போல. அப்போ 12 ரூபீஸ் பண்ணலாம். 12 ரூபீஸா? ஓகே. 1 ரூபி 20 பைசா. 1 பைசாலாம் செல்லாதுங்க. செல்லாது. நாங்க செல்ல வச்சுக்கணும். ராஜஸ்தான்ல செல்லும். பரிதாபங்கள்னு இருக்குல்ல, அந்த பேரை ஃபர்ஸ்ட் சஜஸ்ட் பண்ணது யாரு? அது ரொம்ப ஆப்டான ஒரு அதான். அது ஃபர்ஸ்ட் யாரு? கோபி தான். அது நான் தான். ஆமா ஆமா. அது ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட். நாங்கள் எப்பவுமே நாங்கள் படுற கஷ்டம் அதுதான் நான் வீடியோவே பண்ணணும்னு நினச்சோம். நாங்கள் இங்கேருந்து திருச்சி இல்லை சிவகங்கை போகணுன்னா நடுவில் விக்ரவாண்டின்னு ஒரு இடத்துல வண்டியை கொண்டு போய் நிறுத்திடுவானுங்க. நிறுத்தி அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுவானுங்க. இல்லை நீங்கள் பஸ்ஸில் போயிருக்க மாட்டீங்க, நல்லா ஃப்ளைட்டு அந்த மாதிரி போயிருப்பீங்க குரேசி. அந்த பஸ்ஸில் போனால் அந்த மாதிரி டம் டம் தட்டி வெறுப்பேற்றுவாங்க. ஸோ அங்கே வந்து பண்ண அந்த வீடியோ. ஸோ பஸ் ஸ்டாண்டு பிரச்சனை. பஸ் ஸ்டாண்டுக்கு ஈக்குவலாக ஏதாவது ஒன்று முடிகிற மாதிரி ஒன்று வேணுமே. பஸ் ஸ்டாண்டு பிரச்சனைகள் வைப்போமாடா அப்படின்னு. இல்லைடா அது நல்லா சவுண்டிங்காக நல்லா இல்லை, பஸ் ஸ்டாண்டு பரிதாபங்கள் அப்படின்னு சொன்னேன். அதுலேருந்து அந்த பரிதாபங்கள்ன்றது வந்து நல்லா அப்படியே கிளிக் ஆயிடுச்சு. ப்ரோ, இப்போ நிறையா வந்து ஒரு காலத்தில் வந்து இந்த அரசியல் அந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் நிறையா பண்ணீங்க. ஸோ ஃபியூச்சரில் அரசியலுக்கு வருவீங்களா? என்ன ப்ரோ இப்படிலாம் கேட்குறீங்க நீங்கள்? ஆமாண்ணா ஆமான்னு சொல்லுங்கள், இல்லைனாலும் ஆமாம் இல்லைங்க. அந்த மாதிரிலாம் ஒரு விரல் புரட்சி இருக்குதா உணர்ச்சியே? அந்த மாதிரிலாம் எந்த ஆசையும் இல்லை. இல்லை 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 அந்த மாதிரிலாம் இல்லை ப்ரோ. ஓகே ப்ரோ. எஸ், உங்களோட அந்த வீடியோஸ்ல, பரிதாபங்கள் வீடியோஸ்ல வந்து நீங்க பேசுற ஒரு வீடியோல ஒரு லைன் பேசுவீங்க, அது எல்லாமே ட்ரெண்ட் ஆயிடும். அந்த கக்குடா கக்கு வன்மத்த கக்கு அவன் கிடக்குறான், இது நல்லா இருக்கு. 200 ரூபாய்க்கு நான் பண்ணேன். சண்டே அதுமா லீவ் நாள் அதுமா எங்கடா போறாங்களா? சென்னையில எல்லா மக்களும் அது அவ்வளவு சிங்க் ஆகுது. அது வந்து நாங்க போகும்போது தோணும்ல, என்னடா 12 மணி போச்சு, வேலைக்கு போறாங்களா, எங்க போறாங்க இவங்க எல்லாம்? சரி 12 மணிக்கு பார்த்தா 12 மணிக்கு கூட்டமா இருக்காங்க. எங்கடா போறாங்க? லீவ் நாள் வராங்க, வேலைக்கு போனாலும் வராங்க, எங்கடா போறீங்கன்னு. இதை வந்து வீடியோல அப்படியே அதே மாதிரி அதெல்லாம் நீங்க ஊர்ல இருந்து கொண்டு அந்த சாத்திக்கிட்டு மூட்டிக்கிட்டு போ அதெல்லாம் வந்து இங்க சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் நீங்க எங்க எடுக்கிறீங்க? நான் பாடுனது அதை அப்படியே அவன் எடுத்து யூஸ் பண்ணிட்டான். அதான் ஏதாவது இன்ட்ரெஸ்டா ஏதாவது சொன்னான்னா அந்த மாதிரி சொல்லி மூடி விட்டுருவேன் நான். அதை வந்து வீடியோலயே யூஸ் பண்ணியாச்சு. அது அந்த மாதிரி தான். ஓகே. என்னது அது வேற ஒரு விஷயத்துக்கு கூப்பிடுறாங்க. பாவா சிரிட்டு போட்டு வருவான். ஆடிட்டோரியத்தில் வந்து இதான் எங்கள் டீம் இப்போதைக்கு. இன்னும் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. எடிட்ல இருக்கனால கூட்டு வர முடியல. ஆமா, எடிட்டிங் இப்ப நிறைய வொர்க் இருக்கும். ஏன்னா பரிதாபங்கள் தாண்டி இப்ப கோசு vlogs வேற நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களே. ஆமா அது ஓகே. ரொம்ப நாளாவே அது யோசிச்சே இருந்தோம். நாங்க ஆல்ரெடி பண்ணியிருந்தோம் இதுக்கு முன்னாடி. பரிதாபங்கள் vlogsன்னு ஆரம்பிச்சு சுதாகர் கல்யாணத்தெல்லாம் எடுத்து வீடியோவா போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் அது தொடர்ந்து எங்களால அது பண்ண முடியல. இப்ப சரி பண்ணி பாப்போமே அப்படின்னு சொல்லி. என்ன மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் நாங்க எதிர்பார்க்கலாம்? எதுவும் கிடையாது. லைஃப் ஸ்டைல் நடக்கிறத அப்படியே பண்ண வேண்டியது அவ்வளவுதான். இப்போ அந்த இடத்துக்கு நாங்க 2 பேர் இல்ல நான் எங்க டீம் போனா என்ன ஆகும், அவ்வளவுதான். மத்தபடி பெருசா இதுதான் அப்படின்னு எதுவும் கிடையாது.